Hello students, welcome to Geetha Max YouTube channel. இப்போ exercise 1.1ல second sum பார்க்குறோம். Find the LCM and HCM of the following pairs of integers and verify that LCM into HCF is equal to product of the two numbers. ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு LCMமும் HCMமும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் வெரிஃபை அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 26ம் 91ம் கொடுத்துருக்காங்க. 26 வந்து ஈவன் நம்பர், அதனால் 2 டேபிள்ஸில் போடுறீங்க. 2 டேபிள்ஸில் போகும்போது என்ன வரும்? 2 13s ஆர் 26 முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 91 வந்து நம்ம முந்தின சம்லையே பார்த்தோம். 7 டைம்ஸ் போகும். 7 × 13 7 × 13 வந்து என்ன வரும்? 91. இப்போ இந்த ரெண்டுலேயும் உள்ளது ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிறோம். 26க்கு வந்து 2 × 13, 91க்கு வந்து 7 × 13. இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது வந்து என்னது? 13 தான். அப்போனா அதுதான் ஹெச்சிஎஃப் வந்து என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து என்னது? ஹெச்சிஎஃப். ஓகே, அடுத்து வந்து எல்சிஎம்ங்கிறது ரொம்ப ஈஸி. எல்சிஎம் வந்து நம்ம என்ன எழுதுகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெச்சிஎஃப்பை எழுதிட்டு விடுபட்டதெல்லாம் எழுதிக்கிறோம். விடுபட்டது என்னென்ன இருக்குது? 2 7 இருக்குது. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது நம்மளுக்கு? 26 × 7. 26 × 7னா என்ன வருது? 42 மிச்சம் 4 14 80 182 வருது. அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெரிஃபைன்னு போட்டுக்கோங்க. வெரிஃபை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். எல்சிஎம் என்ன இருக்குது? 13. ஹெச்சிஎஃப் என்ன இருக்குது? 182. இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 182ல் வந்து 13 2s ஆர் வந்து என்ன வருது? 26. அடுத்து வந்து 13 8s ஆர் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு எப்போயும் தெரிஞ்ச மாதிரி அந்த மல்டிப்ளிகேஷன்லேயே நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா என்ன வரும்? 6 24. அடுத்து 2னா இங்கே என்ன? 5 வரும். மறுபடியும் என்னது? இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்ஸை வந்து ஒமிட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படி எழுதும்போது என்ன வரும்? 6 6 3 2. டேபிள்ஸ் தெரிலனா நீங்கள் வந்து எப்போயும் சின்ன கிளாஸில் செய்கிற மாதிரி உள்ளதே செஞ்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். என்னென்ன நம்பர்ஸ்? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இங்கே என்ன எடுத்திருக்காங்க? 26 × 91. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 91 இருக்குது இல்லையா? இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் பிளேஸை உள்ளதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்னது? 1 6 ஆர் 6 போட்டுட்டோமா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? 9 2s ஆர் 18. 18 இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து என்ன செய்கிறோம்? இந்த கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணும்போது என்ன வருது? கிராஸ் பண்ணும்போது இந்த 6க்கும் போது 2 டிஜிட்டுக்கும் போது இங்கே வந்து 0 6ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை கிராஸை வந்து மல்டிப்ளை பண்ணு. 2 9 6 ஆர் 40, 9 6 ஆர் 54. 54 × 2ம் 56. 56ஐ இப்படி எழுதிக்கோ. எழுதிட்டு வந்து நீ ஆட் பண்ணேன்னா வந்து எளிமையான மெத்தடில் ஆன்சர் வந்துருச்சா? 2 3 6 6. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ரெண்டையும் யூனிட் பிளேஸை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறீங்க. அடுத்து வந்து 10th பிளேஸை மல்டிப்ளை பண்ணி தனியாக போட்டுட்டு கிராஸ் பண்ணி நடுவில் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக வரும். இப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவலாகிடுது. அப்போனா வந்து என்ன ஆகுது? நம்ம பண்ணது வெரிஃபை பண்ணது கரெக்டு. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. வேறு ஒன்றும் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஹென்ஸ் ப்ரூவ்டு. தட்ஸ் ஆல்.